சென்னையில் காலை முதல் பெய்து வரும் மழை அதிகபட்சமாக சென்னை எண்ணூரில் 18 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. சென்னை எண்ணூரில் அதி கனமழை பதிவு ஆகியிருக்கிறது. சென்னை மணலி மற்றும் மணலி புதுநகரில் மாலை 5 மணி வரை சுமார் 15 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்கள். இன்று காலை 6 மணியிலிருந்து தற்பொழுது மாலை 5 மணி வரையிலுமான 11 மணி நேரத்துல சென்னையில் பதிவாயிருக்கக்கூடிய மழை விவரங்களை சென்னை மாநகராட்சி வெளியிட்டிருக்கிறாங்க. சென்னை மாநகராட்சி வெளியிட்டிருக்கக்கூடிய எந்த தகவல்ல அதிகபட்ச மழை பொழிவு எண்ணூரில் பதிவாகியிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. எண்ணூரில் 18 சென்டிமீட்டர் அளவுல 11 மணி நேரத்தில் மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக மணலியில் 15 சென்டிமீட்டர் அளவுல மழைப்பொழிவு பதிவாகியிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து நகரனுடைய மைய பகுதியில் இருக்கக்கூடிய பாரிமுனையில 14 சென்டிமீட்டர் அளவுல மழைப்பதிவும், அதே போன்று ஐசோஸ் மற்றும் வடபழனி ஆகிய இடங்கள்ல தலா 12 சென்டிமீட்டர் அளவுல மழைப்பதிவும் பதிவாகியிருப்பதாக சென்னை மாநகராட்சியினுடைய தகவல்ல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பல்வேறு இடங்கள்ல மழைப்பதிவு மிக கனமழை என்ற அளவில் பதிவாயிருப்பதாகவும், மேலும் கனமழை என்ற அளவிலும் பல்வேறு இடங்களில் பதிவாயிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. அதில் கத்திவாக்கத்தில் 11 சென்டிமீட்டர் அளவில் மழைப்பதிவு ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று மாதவரத்திலும் 10 சென்டிமீட்டர் அளவில் மழைப்பதிவு ஏற்பட்டிருக்கிறது. காசிமேடில் 10 சென்டிமீட்டர் அளவில் மழைப்பதிவு ஏற்பட்டிருக்கிறது. பேசின் பாலம் இருக்கக்கூடிய பகுதிகளில் 11 சென்டிமீட்டர் அளவில் மழைப்பதிவு ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களில் மழைப்பதிவு இருக்கிறது. ஆனால் இந்த மழைப்பதிவு அனைத்துமே சென்னையினுடைய வட பகுதியில் இருக்கக்கூடிய இடங்களில் பெரும்பாலான இடங்களில் பதிவு இருக்கிறது. அதிகபட்சமாக நுங்கம்பாக்கத்தில், மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய நுங்கம்பாக்கத்தில் 10 சென்டிமீட்டர் அளவில் மழைப்பதிவு ஏற்பட்டிருக்கிறது. வடபழனியில 12 சென்டிமீட்டர் அளவில், சாலி கிராமத்தில் 11 சென்டிமீட்டர் அளவில் மழைப்பதிவு ஏற்பட்டிருக்கிறது. இதுபோல் ஒவ்வொரு வார்டுகளிலும் சென்னை மாநகராட்சி வைத்திருக்கக்கூடிய மழை மானிகளில் பதிவாயிருக்கக்கூடிய மழை விவரங்களை சென்னை மாநகராட்சி வெளியிட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து மழை பெய்யக்கூடிய சூழலில் தென் பகுதிகளில், சென்னையுடைய தெற்பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் மழைப்பதிவு கனமழை என்ற அளவில் மட்டும்தான் இருக்கிறது. இன்னும் சில இடங்களில் மிதமான அளவில் மட்டுமே மழைக்கு பதிவாயிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அதிலும் மீனம்பாக்கம் பகுதிகளில் 7 சென்டிமீட்டர் அளவில் மழைப்பதிவு ஏற்பட்டிருக்கிறது. வேளச்சேரியில் 8 சென்டிமீட்டர் அளவில் மழைப்பதிவு ஏற்பட்டிருக்கிறது. மடிப்பாக்கத்தில் 7 சென்டிமீட்டரும், மேடவாக்கம் பகுதிகளில் 11 சென்டிமீட்டர், மேடவாக்கம் ஜங்ஷன் பகுதிகளில் 11 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாக இருக்கிறது. நாராயணபுரம் ஏரி இருக்கக்கூடிய பகுதிகளில் 9 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாக இருக்கிறது. மற்றபடி கண்ணகி நகர், நீலாங்கரை உள்ளிட்ட பகுதிகளெல்லாம் 5 சென்டிமீட்டர் அளவு தான் மழை பதிவாக இருக்கிறது. இன்னும் சென்னை மாநகராட்சியுடைய தெற்கு கடைகோடியில் இருக்கக்கூடிய உத்தண்டி பகுதிகளில் வெறும் 2 சென்டிமீட்டர் அளவு தான் மழை பதிவாக இருக்கிறது. சென்னையினுடைய பக்கவாட்டில் கிழக்கு திசையில் 50 கிலோமீட்டர் தொலைவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துக்கு வடக்கு பகுதியில் வரக்கூடிய மழைமேக கூட்டங்கள் சென்னையினுடைய வட சென்னை பகுதிகளுக்குள்ளாக ஊடுருவி வருவதனால வட சென்னை மற்றும் அதற்கு மேல் திருவள்ளூர் மாவட்டத்தை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் தான் அதிக அளவில் மழைப்பதிவு ஏற்பட்டிருப்பதாகவும், அதிகபட்சமாக பள்ளிக்கரணை வரையிலுமே கனமழை என்ற அளவில் மழைப்பதிவு ஏற்பட்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அந்த அறிவிப்பை ஒட்டி சென்னை மாநகராட்சி வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த மழை விவரங்களில் தெரிய வந்திருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.